ஸ்டேஜ்ல அவங்க மாமாவும் டே இது நீ கட்டிக்க போற பொண்ணுடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல அவ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கும் அவன் போக ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கிறப்ப தான் நம்ம கதாநாயகி கௌதம லவ் பண்றது தெரிஞ்சுக்கிறான். இதனால அவளை கூட்டிட்டு வந்து இனிமே அவனை லவ் பண்ண அப்படின்னா நான் அவனை சாவடிச்சிருவேன்னு ரொம்பவே மிரட்டுறான். ஒரு நாள் முழுக்க வீட்டுக்கு வெளியவே உட்காந்துக்கிட்டு அவளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றான். அவங்க மாமா வந்து கேட்கும்போது இதை பாரு அவ இன்னொருத்தனை லவ் பண்றா, ஒழுங்கா என்ன கட்டி வை, அப்படி இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். வேற வழி இல்ல கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மாமா 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நம்ம கதாநாயகி காணாம போயிடுறா. இதனால நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா ஸ்கூலுக்கு போய் அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்து பிளாட்ல இருக்கிறவங்க எல்லாம் தான் அடிச்சு சண்டை போட்டு மறுபடியும் குடிச்சு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுறான். வீட்டுல இருக்கிற வேலைக்காரியவே தன்னோட பொண்டாட்டின்னு நினைச்சு அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவ வேலைக்காரின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு அங்கிருந்து பத்தி விட்டுட்டு தன்னோட பொண்டாட்டிய காணமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். அப்படி இருக்கும்போதுதான் மறுபடியும் கதாநாயகி வீட்டுக்கு வர்றா. இவளை பார்த்தவன் எங்கடி போனன்னு சண்டையில பீர் பாட்டில வச்சு அவன் மண்டையிலே அடிச்சிடுறான். இதனால அவன் மயங்கி அங்கேயே விழுந்துடுறா. இப்போ அவளை தரதரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம்குள்ள போட்டுட்டு அவன் அங்கேயே மயங்கிடுறான். மறுநாள் காலையில முடிச்சு பார்க்கும்போது அவளை காணோம். ஆனா போலீஸ்காரங்க அவளை இவன் தான் கொலை பண்ணிட்டான் போல அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க.